ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் நோ சூனர் தேன். இந்த நோ சூனர் தேன் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் ரொம்ப யாரும் பேசுகிற மாதிரி இருக்காது. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷில். பட் ஃபார்மல் ரைட்டிங்கில் நிறைய நம்ம பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் அதில் எல்லாத்துலேயுமே இந்த நோ சூனருடைய வச்சு வர சென்டென்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் எரர் ஸ்பாட்டிங் அண்ட் மற்ற எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபார்மல் ரைட்டிங்கில் எல்லாத்துலேயும் இந்த நோ சூனர் இருக்கும். இந்த நோ சூனருடைய யூசேஜ் எப்படி இருக்குது, அதோட என்ன மாதிரி ரூல்ஸ்லலாம் அது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது இன்னைக்கு லெசனில் பார்க்கலாம். இப்போ இந்த நோ சூனர் அப்படின்றது ரொம்ப மேக்ஸிமம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த யூசேஜ் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் முக்கியமாக ஹேட் வச்சு வர மாதிரி தான் இருக்கும். இல்லைனா பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். வேற எந்த ஒரு டென்ஸ்லையுமே அது கொஞ்சம் வந்த மாதிரி இருக்காது. மெயினாக வர்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் வர மாதிரி இருக்கும். அண்ட் நோ சூனர் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆக்சிலரி வெர்ப் தான் இருக்கும். அதாவது இப்போ ஷீ ஹேட் அப்படின்னு இல்லாமல் ஹேட் ஷீ அப்படின்ற மாதிரி தான் வரும். நோ சூனர் ஹேட் ஷீ அப்படி தான் இருக்கும். நோ சூனர் ஷீ ஹேட் அப்படி இருக்காது. இதெல்லாம் நோ சூனருக்கு இருக்கிற சின்ன சின்ன ரூல்ஸ். இப்படி அதே மாதிரி இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னாலும் நோ சூனர் ஷீ இப்போ ஷீ ஏட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நோ சூனர் டிட் ஷீ ஈட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது ஆக்சிலரி வெர்ப் தான் நோ சூனருக்கு அடுத்தாப்புல வரும். இது ஒரு ரூல். அதே மாதிரி நோ சூனர் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் தேன் அப்படின்ற அந்த வார்த்தையும் வரும். அது அப்படியே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஏன் வருது அப்படின்னா நம்ம வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் தமிழில் நம்மளால பார்க்க முடியாது. ஓவராலாக அந்த சென்டென்ஸ்க்கு நோ சூனர் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது உடனே இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன் உடனே நடந்துருச்சு அப்படின்றது. அவனை பார்த்த உடனே அவன் ஓடி போயிட்டான், அந்த நாயை பார்த்த உடனே பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்படின்ற இது நடந்த உடனே அது நடந்துச்சு அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நோ சூனர் அப்படின்றது யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நோ சூனர் ஹேட் ஹீ சீன் த போலீஸ் தேன் ஹீ ran away. இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன அப்படின்னா, நோ சூனர் ஹேட் ஹீ சீன் த போலீஸ் அப்படின்னா போலீஸை பார்த்த மாத்திரத்தில் அவன் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு திருட இருக்கான், போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்த உடனே அங்கே தெரிஞ்ச உடனே ஓடிட்டான் அப்படி சொல்றோம்ல, அதுதான் அது. நோ சூனர் ஹேட் ஹீ சீன் த போலீஸ் தேன் ஹீ. அந்த இடத்துல தேனும் வரும் கண்டிப்பா. பட் தேன் ஏன் வருது அப்படின்லாம் இல்லை, இதோட ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதான். தேன் ஹீ ran away அதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. நோ சூனர் ஹேட் ஹீ சீன் த போலீஸ் தேன் ஹீ ran away. அவன் போலீஸை பார்த்த நிமிஷத்துல ஓடி போயிட்டான் அப்படின்றது. இப்போ இதே சென்டென்ஸ் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, நோ சூனர் டிட் ஹீ see the police than he ran away. அதே தான் பாஸ்ட்ல மட்டும் வரும். இங்க நம்ம டிட்னு வந்ததுனால அந்த verb see அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். நோ சூனர் டிட் ஹீ see the police than he ran away. அர்த்தம் ரெண்டுக்குமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல போட்டா அந்த மாதிரி போடலாம், அண்ட் சிம்பிள் பாஸ்ட்ல போட்டா இந்த மாதிரி போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், no sooner had I opened the chocolate tin than the kids emptied it. இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அம்மாலாம் சொல்லுவாங்கன்னா, செஞ்சு வச்ச மாதிரி தான் அந்த வச்ச நிமிஷத்துல எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் இது. நான் சாக்லேட் டின்னை ஓப்பன் பண்ண நிமிஷத்துல அத்தனையும் காலியா போயிடுச்சு, அத்தனையும் அந்த குழந்தைங்க காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் இது. நோ சூனர் ஹேட் ஐ ஓப்பன் த சாக்லேட் டின் தேன் த கிட்ஸ் எம்டிட் இட். எம்டிட்னா காலி பண்றது. நான் சாக்லேட் டின்னை திறந்த மாத்திரத்துல அந்த குழந்தைங்க அந்த பாக்ஸை காலி பண்ணிட்டாங்க அப்படின்றதான் இது. இந்த மாதிரி இது நடந்த உடனே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த நோ சூனர் யூஸ் பண்றோம். இப்போ இதே இதை நம்ம பேசும்போது நோ சூனர் யூஸ் பண்றோமான்றது கொஞ்சம் அது கம்மி தான். ரொம்ப நோ சூனர் வச்சு யாரும் யூஸ் பண்ற மாதிரி இல்லை. இதுக்கு பதிலாக அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆஸ் soon as வச்சு சொல்லுவாங்க. ஆஸ் soon as கொஞ்சம் நம்ம பேசும்போது யூஸ் பண்றதுதான் ஆஸ் soon as சொல்லலாம். இமீடியட்லி ஆஃப்டர். இமீடியட்லி அப்படின்னா உடனே இப்படி ஆயிடுச்சு, நான் திறந்த உடனே இப்படி ஆச்சு, அதுக்கு இமீடியட்லின்னு சும்மா சாதாரணமாக சொல்லலாம். இமீடியட்லிலாம் அது ரொம்ப கேஷுவல் வே, அதோட ரொம்ப ஃபார்மலான வே தான் இந்த நோ சூனர் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
no sooner had they watched the video than they liked it. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த நிமிஷத்துல உடனே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு வந்து இதுக்கு அர்த்தம். இப்போ வந்து சம்டைம்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சம்டைம்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் பார்க்க ஓப்பன் ஆன உடனே நான் வந்து லைக் கொடுத்துட்டேன் அவங்க வீடியோவில், பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் வந்து நோ சூனர் had they, அதாவது அவங்க no sooner had they watched the video than they liked it, அதாவது பார்த்த நிமிஷத்துல உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், no sooner had she closed her eye than she fell asleep. இப்போ no sooner had she closed her eye அப்படின்னா than she fell asleep அப்படின்னா அவ கண்ணை 3 நிமிஷத்துல தூங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளே சில பேர் சொல்லுவோம், எப்படிதான் அப்படி படுத்த உடனே தூக்கம் வருதோ உங்களுக்குலாம், எனக்குலாம் படுத்து ரொம்ப நேரம் ஆச்சு தூக்கமே வரல அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனா அவங்களுக்குலாம் எனக்கு படுத்த உடனே தூங்கிட்டா, கண்ணை 3 இப்படிதான் படுத்த மாதிரி உடனே தூங்கிட்டா அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு தான் வந்து இந்த நோ சூனர் வச்சு சொல்றோம். நோ சூனர் had she closed her eye than she fell asleep. அவ கண்ணை 3 நிமிஷத்துல உடனே தூங்கிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். நோ சூனர் had she closed her eye than she fell asleep. Next one, no sooner had she seen the blood than she fainted. சில பேருக்குலாம் ரத்தத்தை பார்த்த உடனே வந்து மயக்கம் வந்துடும். இதுதான் அது. அவ ரத்தத்தை பார்த்த நிமிஷத்துல மயங்கி விழுந்துட்டா, ரத்தத்தை பார்த்த மாத்திரத்துல மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. No sooner had she seen the blood than she fainted. faintedனா மயங்கி விடுறது. அவ வந்து அந்த ரத்தத்தை பார்த்த நிமிஷத்துல மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த நோ சூனர் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். நோ சூனர்னா இந்த நடந்த மாத்திரத்தில் உடனே அப்படி சொல்றதுக்கு. அண்ட் இப்போ இது வந்து இந்த நோ சூனர் வந்து ரொம்ப ஃபார்மலா நிறைய இடத்துல இருக்கும். நியூஸ் பேப்பர்ல நம்ம நிறைய பார்க்கலாம். அண்ட் எக்ஸாம்ஸுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங்ல அடிக்கடி இது கேட்பாங்க. இந்த எரர் ஸ்பாட்டிங்கும் வந்து இதுல எப்படி வந்து இதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, உடனே அந்த இதை வந்து மாற்றி போட்டிருக்கோம். நோ சூனருக்கு அப்புறம் நம்ம ஹேட் இல்லை டிட் அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு பதிலாக நோ சூனருக்கு அப்புறம் டைரக்டாக வந்து ப்ரோனவுன் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷீ ஹி அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷீ ஹேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு எரரில் வரலாம். அப்படி ஒரு எரர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா டிட் வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா, டிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். டிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து டிட் ஷீ சி அப்படின்னு இருக்கணும். டிட் ஷீ சீன் அப்படி இருக்கக்கூடாது. இல்லை டிட் ஷீ சா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த வேர்ப்ல இருக்கலாம். அதே மாதிரி ஷீ அதே பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்ல நோ சூனர் ஷீ சா அப்படி டைரக்டா ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆன ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து எரர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஐ மீன் எரரா கொடுத்துருப்பாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஒன்று ஹேட் வச்சு ஸ்டார்ட் ஆகணும். நோ சூனருக்கு அப்புறம் ஹேட் வரும், இல்லை நோ சூனருக்கு அப்புறம் டிட் வரும். அதுக்கப்புறம் டிட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் ஹேட்ல வந்துச்சுன்னா அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த எரர் ஸ்பாட்டிங்ல மெயினாக கொடுக்குற எரர். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த தேன் வந்து சில நேரம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தேன் வந்து இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து எரர் இருக்கும். தேனுக்கு பதிலாக தென் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், இல்லை தேனை விட்டுடலாம். இப்படிலாம் இருந்தாலும் அதில் வந்து எரர் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.